இப்போ 2/2 3 க்யூப் போட்டோம், 4 போட்டோம். இப்போ 2 போடுவோம். ஃபஸ்ட்டு கலைச்சிக்கிட்டு ஒரு சைடு எல்லோ, ஒரு சைடு ஒயிட்டு. ஒயிட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். எல்லாம் கலைச்சிக்கிட்டு ஒயிட்டை சேர்த்துட்டு அப்புறம் இன்னொரு சைடு எல்லோவை சேர்ப்போம். ரைட். இப்போ சேர்ந்துருச்சு. ஒரு சைடு ஒயிட்டு, இன்னொரு சைடு சேம் ஒரே கலரில் எல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ எல்லோவை சேர்ப்போம். எல்லோவுக்கு உள்ள ஃபார்முலா FRQR U. எல்லோ எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு தடவை 2 தடவை நம்ம அதை அப்ளை பண்ணணும். இப்போ எல்லோ அந்த மேலே ஒரு இடத்துலையும் சைடில் 2 சைட்லேயும் இருக்குது. எஃப்னா முன்னறிக்கை திருப்பணும், ரைட்டுன்னா சைடில் திருப்பணும், இதுனா யூனா மேலே திருப்பணும், அப்பரில். இப்போ எல்லோ மேலேருந்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எஃப் ரிட்டன் போடணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த நடுவில் உள்ள 4 எழுத்து எல்லோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு தடவை 2 தடவை போடணும். எஃப் ரிட்டன் போட்டுடணும். இப்போ அந்த பக்கம் ஒரு எல்லோ, இந்த பக்கம் ஒரு எல்லோ இருக்குது. அங்கிட்ட 2 இங்கிட்ட 2 இருக்குது. இப்போ எஃப்பை ஒரு தடவை போட்டு இந்த 4 எழுத்தையும் 3 தடவை போடணும். இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த சைடு இந்த சைடு எல்லாம் இருந்தால் 3 தடவை இதில் அப்ளை பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு, ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், திருப்பி ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், திருப்பி ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன். இப்போ கடைசியில் ஃப்ரண்ட் ரிட்டன். அதோடு முடிச்சிடணும். இப்போ மேலேயும் எல்லோ வந்துருச்சு, கீழேயும் ஒயிட்டு வந்துருச்சு. ஒயிட்டு கலையாமல் இருக்குது. இப்போ மேலே உள்ள அது FRU அந்த இதை நடுவில் உள்ள 4 எழுத்தையும் இந்த சைடும் அந்த சைடும் எல்லோ வந்துச்சுன்னா 3 தடவை அப்ளை பண்ணணும். அந்த சைடு வந்துச்சுன்னா 3 தடவை அப்ளை பண்ணணும். பாக்கி எல்லோ வர்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு தடவையோ 2 தடவையோ அதை இது பண்ணிக்கணும். இப்போ மூவ் பண்ணி மேலே பார்த்தா ஒரு சைடு சேர்ந்துருச்சு. அதாவது கீழே ஒயிட்டு, மேலே எல்லோ, சைடில் ஆரஞ்சு. இப்போ சைடில் ஆரஞ்சை அந்த சைடு வச்சுக்கிட்டு லெஃப்ட்டு கைப்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். இந்த கீழே உள்ள ஃபார்முலாவை இப்படி வந்தால், வரலைன்னா 2 தடவை அப்ளை பண்ணணும். இந்த சைடில் 3 இடத்துல மேலே ஒயிட்டு, கீழே ஒயிட்டு, மேலே எல்லோ, சைடில் ஏதோ ஒரு கலர் சேர்ந்துருச்சுன்னா ஒரு தடவை அப்ளை பண்ணால் போதும். இப்போ ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், திருப்பி ரைட்டு ரிட்டன், அப்புறம் ஃப்ரண்ட்டு, ரைட்டு டு 2 தடவை திருப்பணும். ரைட்டு, இன்னொரு தடவை ரைட்டு. இப்போ அப்பர் ரிட்டன், ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், திருப்பி அது முடிஞ்சிருச்சா? இது ஆரம்பிக்கணும். ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், கடைசியில் முடிச்சிடணும். அப்பர் ரிட்டன், ஃப்ரண்ட் ரிட்டன், முடிச்சிட்டோம்னா இந்த சேர்ந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக சேர்ந்துருச்சா? இப்போ எந்த பக்கமும் சேராமல் இருக்குது பாருங்கள். அதாவது சேர்ந்துருச்சு ஒரு சைடு, அதை ஒரு தடவை அப்ளை பண்ணோம். இப்போ சேராமல் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். 2 பக்கம் மேலே எல்லோவும் கீழே இதுவும் இருந்தால் 2 தடவை எல்லோவும் கீழே ஒயிட்டு இருந்தால் 2 தடவை இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், ரைட்டு ரிட்டன்,
ஃப்ரெண்டு, ரைட்டு டு 2 தடவை திருப்பணும். அப்புறம் அப்பர் ரிட்டன், ரைட்டு ரிட்டன், அப்பர் ரிட்டன், ரைட்டு, அப்பரு, ரைட்டு ரிட்டன், ஃப்ரெண்டு ரிட்டன். இப்போ ஒரு தடவை சேர்ந்தோடனே ஒரு சைடு சேர்ந்துருச்சா, இனிமேல் இன்னொரு தடவை இந்த பக்கம் சேர்ந்துட்டா, ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துட்டா ஒரு தடவை போட்டால் போதும். சேரலை அப்படின்னா 2 தடவை. ஆனால் சேர்ந்ததை வந்து எப்போவும் லெஃப்ட் பக்கம்தான் வச்சுக்கணும். ரைட்டு ரிட்டன், ஃப்ரெண்டு, ரைட்டு டு, அப்பர் ரிட்டன், ஃப்ரெண்டு, ரைட்டு, ஃப்ரெண்டு. ஓகே.